ஓம் சாந்தி. இந்த பொன்னான அமிர்தவேளை நேரத்தில் ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தில் இருந்து மிகவும் லேசாக விடுபட்டு இந்த புவியிருப்பு விசையிலிருந்து மெதுவாக இந்த காடு, மலை, ஆகாயம், சந்திரன், சூரியன், நட்சத்திர மண்டலம் அனைத்தையும் தாண்டி மிகவும் தொலைவில் வெண்ணிறமான உலகத்தை சென்றடைகிறேன். அதுவே சூட்சம உலகம். அங்கு எனது மம்மாவின் ஒளியுடன் வசீகரிக்கும் அருள் நிறைந்த முகத்தை கண்டவுடன் எனது சந்தோஷம் பேரானந்தமாக மாறியது. அச்சமயம் எனக்கு பொங்கி வழிந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு கூறலாம். அந்த நிமிடமே என்னிடம் உள்ள பயம், பதற்றம், வீணான எண்ணங்கள் எல்லாம் தூசாக மாறிவிட்டது. உண்மையிலேயே என்னுடைய மம்மா சரஸ்வதி, உலகத்தாய், வரங்களை வாரி வழங்கியவர், அழகிய அன்னத்தின் மீது விட்டிருக்கின்றன. மகிமைக்குரிய அன்னை இவரே என்று உணர்வு வந்தது. அது மட்டுமின்றி மம்மாவிடம் பாபா கேட்டார், முதலில் பலியாகியது பாபாவா மம்மாவா என்று. அதற்கு மம்மா பாபாவை பார்த்து புன்னகையோடு சிரித்தார். அப்போது பாபா கூறினார், முதலில் பலியாகியது பாபாதான் குழந்தாய் என கூறினார். அந்த கணமே பாபா அனைத்து சொத்துக்களையும் மம்மாவின் பெயரில் உயில் எழுதி வைத்தார். இதற்கு காரணம், மம்மா பௌதீகமாகவோ ஆன்மீகமாகவோ ஒவ்வொரு பணியையும் செய்யும் போது செய்விப்பவரும் இறைவனே, செய்பவரும் இறைவனே என்ற நினைவில் எந்நேரமும் இருப்பார். மம்மாவின் சுலோகமே ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய கடைசி நேரம் இதுவே என்பது ஆகும். அவரை பார்ப்பவர்கள் கூட தாமும் அவரை போல் மாறினார்கள். நான் மீண்டும் மம்மாவின் இரு கண்களை பார்க்கும்போது அவருடைய காந்த போல் கவர்ந்திழுக்கும் ஆன்மீக உணர்வு என்னை தந்தையான பரமாத்மாவின் பக்கம் திசை திருப்பியது. நான் இப்போது ஒரு புள்ளி வடிவமாக பரந்தாமத்தை நோக்கி, அதாவது எனது தந்தையின் வீட்டை நோக்கி பறந்து செல்கிறேன். அங்கு எனது தந்தை சூரியனை போல் பிரகாசமாக அமைந்திருக்கிறார். நானும் அவருடைய அதிர்வலயத்தின் கீழ் ஒரு விளக்காக அமர்கிறேன். பொன்னிறமாக இருக்கக்கூடிய சிவத்தந்தையின் சக்திகள் ஆத்மாவாகி எனக்குள் நிரம்பி தூய்மையற்ற பலவீனங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு ஒரு தூய்மையான ஆத்மாவாக மீண்டும் இந்த பூமிக்கு வருகிறேன். ஓம் சாந்தி.